ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ரிஷப குரு பெயர்ச்சி குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் பெருக்கு என்று சொல்லக்கூடிய நாளிலே, அதாவது ஆடி 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போல சித்திரை 18ஆம் பெருக்கு என்ற நாளிலே மே தினம், தொழிலாளர் தினம் என்று சொல்லக்கூடிய மே மாதம் முதல் நாளன்று, அதாவது 1/5/2024 புதன்கிழமை, கிருஷ்ண பட்சம் அஷ்டமி திதியும் திரு ஓணம் நட்சத்திரமும் சித்த யோகமும் கன்னி லக்கினமும் கூடிய சுப யோக சுப தினத்தில் அன்று பிற்பகல் 3:57 அளவில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், அதாவது ரிஷப ராசியிலே பிரவேசிக்கின்றார். அதாவது இந்த குரு இவர் தேவகுரு, அசுர குருவினுடைய வீடாகிய தன்னுடைய பகை வீட்டிலே அன்றைய தினம் விஜயம் செய்கின்றார். ரிஷபத்திலே விஜயம். இந்த விஜயமானது மேச ராசியிலே பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். இந்த பெயர்ச்சி அடைகின்ற சமயத்தில் வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள் என்ன பாதசார வரிசையில் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பரணி 2இல் சூரியன், திரு ஓணம் 3இல் சந்திரன், உத்திரட்டாதி 2இல் செவ்வாய், ரேவதி 2இல் புதன், கார்த்திகை 2இல் வியாழன், அஸ்வினி 3இல் சுக்கிரன், சதயம் 3இல் சனி, ரேவதி 1இல் ராகு, ஹஸ்தம் 3இல் கேது. இந்த மாதிரியான பாதசார அமைப்பிலே உங்களுடைய ராசி மேசம் அப்படிங்கிறதுனால அந்த மேசத்திலே சூரியன் உச்சம், மேசத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். 2ஆம் இடத்திலே பெயர்ச்சி அடைந்த கதாநாயகன் குரு அங்கே ரிஷபத்தில் இருக்கின்றார். 3, 4, 5 சுத்தமாக இருக்கிறது. 6ஆம் இடத்திலே கன்னி கேது, 7, 8, 9 சுத்தம். 10ஆம் இடத்திலே மகர சந்திரன், 11ஆம் இடத்திலே ஆட்சி மூல திரிகோணம் ஏறி இருக்கும் வர்க்கோத்தமம் பெற்ற சனி, 12ஆம் இடத்திலே உங்கள் ராசி நாயகன் செவ்வாயுடன் புதன் ராகுவும் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சீன், அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தான் காட்சி கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய மேச ராசிக்காரர்களுக்கு இது என்ன பலன்களை இவர் குரு அள்ளி கொடுக்க போகின்றார்? ஏனென்றால் இந்த குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பயிற்சி அடைஞ்சிருக்கார். இதுவரையிலும் உங்கள் ஜென்மத்தில் கோவிந்த குருவாக இருந்து வந்தார். இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே தன ஸ்தானாதிபதி, அதாவது தன காரகன் தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட யோகம் என்பது உங்களுக்கு மேசராசியை பொறுத்த மட்டிலே யோகத்திற்கு மேல் யோகம் வந்துண்டே இருக்கின்றது. அதாவது சனி பெயர்ச்சி 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதே போல ராகு கேதுக்கள் கேது 6ஆம் இடத்துல இருக்கின்றார். அப்போ 12ஆம் இடத்துல ராகு இருப்பார். இது யோகத்திற்கு மேல் யோகம். அதை அடுத்து அதாவது சொல்லுவாங்க இல்லையா, யோகம் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்கும்யா அப்படிம்பாங்க. ஒரு அடி விழுந்துச்சுன்னா பயங்கரமாக அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். யோகம் வந்துருச்சுனாலும் ஒன்று போல் யோகம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. அதுபோல் மேசராசியிலே பிறந்தவங்களுக்கு அடுக்கடுக்காக யோகம் தொடங்கி வந்து கொண்டே இருக்கின்றது. இது ஒரு அருமையான யோக நிலை. இந்த குருப்பெயர்ச்சி ஆண்டு, அந்த குருப்பெயர்ச்சி ஆகின்ற காரணத்தினாலே குருப்பெயர்ச்சி ஆண்டு எப்படி இருக்கும் அப்படித்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா குருப்பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி பேசுகிறச்சே குருப்பெயர்ச்சி ஆண்டு, இந்த ஆண்டு பயிற்சி அடைஞ்சிருக்கிறாரு, அது அடுத்த ஆண்டு பயிற்சி அடைகிற வரைக்கும் என்னென்ன மாதிரி உங்களுக்கு பல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுபோக குருவிற்கு பார்வை பலம் அதிகமா அல்லங்கில் ஸ்தான பலம் அதிகமா அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஏற்கனவே. இந்த குருப்பெயர்ச்சி பேசுகிறதுக்கு முதல் நாள் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். அதுக்குண்ட அந்த செய்திகளை கொடுத்துருப்பேன். அதாவது பார்வைக்குத்தான் சக்தி அதிகம் என்பதற்கு விளக்கம் கொடுத்து அதை கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துக்கங்க. இப்போ குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார். இதனுடைய பார்வை பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்த்துக்கிடலாம். 2ஆம் இடத்துல இருக்கின்ற இந்த குரு பகவான்
பகவான் 6ஆம் இடத்தை நோக்குகின்றார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வந்து கன்னி. உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்றார், அது வந்து விருச்சிகம். உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்கின்றார், அது வந்து மகரம். இந்த 6, 8, 12 இந்த வீடுகளை மேசராசியை பொறுத்தமட்டில் பார்த்துருக்கார். இந்த பார்வை பலன் என்பது வந்து முதல்ல என்ன, ஏன்னா பார்வைக்கு வந்து இந்த குருவை பொறுத்தமட்டில் பார்வைக்கு சக்தி அதிகம். அதனால குருவின் பார்வை எப்பயுமே இருக்கணும், குருவிட்ட நேரில் ஆசீர்வாதம் வாங்கணும், அது நல்லது யோகம் அப்படின்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சான். அது இந்த மாதிரியான பார்வைக்கு வந்து முதல்ல எடுத்த உடனே 6ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையினால் பார்க்கின்றார். 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே அங்கே இருக்கும் கேது. ஆக இது வந்து கடன் வாங்குதலா கடன் அடைத்தலா அப்படிங்கிற கணக்கில், கடன் வாங்குதலா அடைத்தலா கொடுத்தலா, இந்த மூன்றுமே கடன் சம்பந்தப்பட்ட விஷயம். கடன் வாங்குவதும் அந்த தலைப்பு, அந்த கடன் அப்படிங்கிறது வருது. கடன் அடைப்பதும் அதுவும் ஒரு ஹெட்லைன். அல்லைங்கள் கடன் கொடுப்பீர்களாம். கடன் வாங்குதல், கடன் அடைத்தல், கடன் கொடுத்தல். கொடுத்தல் என்பது வந்து நம்மிடம் உள்ள பணத்தை வந்து பிரத்தியாருக்கு வந்து கொடுத்து கடன், அதாவது கடன் கொடுத்து அவங்கள வாழ வைக்கிறது. அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை அவங்க நம்ம கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலை மாறும். கடவுள் போல வந்து காப்பாற்றுனீங்க அப்படின்னு அவங்க நம்மளை புகழ்வார்கள். இந்த மாதிரி அதே சமயத்தில் கடனை போய் கேட்கும்போது சனியம் போல வந்து கேட்குறான், அதையும் சொல்லத்தான் செய்வாங்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக இந்த இடத்துல நீங்கள் இப்போ கேது அப்படிங்கிற கிரகம் அங்கே இருக்குது. ஆகையினால பட்ட கடன்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் வந்து முழுக்க அடைத்து விடக்கூடிய ஒரு அருமையான ஒரு யோகம். கடன், ஏன்னா மேசராசிக்காரங்க ஏற்கனவே பல தொல்லைகள் துயரங்கள் எல்லாம் ஏற்கனவே அனுபவிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை வெளியே சொல்லாமல் இருக்காங்க சில பேர், நிறைய பேர். சில பேரில் நிறைய பேர் வந்து வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கௌரவம் ஊடால வந்து தடுக்குது. ஈகோ அப்படிங்கிற கௌரவம் தடுக்கின்ற காரணத்தினாலே மனக்குமைச்சல், மனக்குலைச்சல், மனவேதனை இதெல்லாம் நிறைய வச்சுட்டு இருக்கிறாங்க. சில பெண்கள் வந்து இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வெளியே சொல்ல முடியாமல் வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற மேசராசி பெண்களை வந்து நிறைய நான் பார்க்குறேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்களாவது நண்பர்கள்ட்ட சொல்லி அந்த சரி பண்ணிக்கிடுவாங்க, ஒரு ஆறுதலை தேடிக்கிடுவாங்க. பெண்கள் வந்து அப்படி கிடையாது. குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆக அப்படிப்பட்ட மேசராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய சில இன்னல்கள், அதாவது மன சுமைகளை வந்து இறக்கி வைப்பதற்கு யாராவது ஒருத்தர் கிடைப்பார். அப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது. ஆகையினாலே உங்களுடைய மனம் பண்படும், புண்பட்ட மனம் பண்படக்கூடிய ஒரு கட்டம் இது. இது போக கடன் வாங்கியவர்கள் அப்படிங்கிற கடன் ஏற்கனவே வாங்கினவங்க வந்து இந்த காலகட்டத்தில் முழுவதும் கடனை செட்டில் பண்ணிடலாம். இந்த இஎம்ஐ அப்படின்னு ஒரு சொல் இப்போ வந்திருக்குது. இந்த இஎம்ஐ வந்து காலங்காலமாக கட்டக்கூடிய ஒரு இஎம்ஐயாக ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லாருமே. அதாவது மார்ட்கேஜ் லோன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டு கடன், கல்வி கடன், நிலம் வாங்குவதற்கு கடன், இப்படி எத்தனையோ கடன்கள் வந்து பேங்கில் கொடுக்குறாங்க. அதை இஎம்ஐ அப்படின்னு சொல்லி வாழ்நாள் முழுக்க கட்டக்கூடிய, அதை கட்டிக்கிட்டே இருக்கணும். அது வந்து எப்பயுமே குறையாது. ப்ரைவேட் வாங்கினா கூட கட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவாங்க, செஞ்சுருவாங்க. இப்போ பேங்க் வந்து அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இது வேறு விஷயம். அது இந்த இஎம்ஐ பிரச்சனை வந்து மொத்தத்தில் பணத்தை வாங்கி கட்டி அந்த தொல்லையிலிருந்து விடக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு பிறந்து விட்டது. ஆகையினாலே இது ஒரு சந்தோஷமான உங்களுக்கு சமாச்சாரம். அடுத்தபடியாக இது வந்து கடன் வாங்கிய கடனை அடைக்கிறது. கடன் வாங்குவீங்களா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு கிடையாது. வருமானம் நிறைய பெருகும். அப்படிப்பட்ட யோக அமைப்பில் தான் அவங்க குரு வந்திருக்கிறார். அடுத்தபடியாக கடன் வந்து கொடுப்பீங்களா அடுத்த வரி. ஏன்னா நிறையா சில பேர் அந்த கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த தகவலை சொல்லித்தான் ஆகணும். கடன் கொடுப்பீங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து சுபகாரியங்களுக்காக சில பேருடைய நண்பர்கள், உறவினர்கள் இவங்க வந்து சுபகாரியம் வச்சுருக்கோம், பணம் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல, ஆகையினால நீங்கள் கொஞ்சம் உதவினா நல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது வரும். நீங்கள் கூட சில சமயம் நினைக்கலாம், கடனை கேட்டால் கொடுத்துடக்கூடாதுப்பா, திரும்ப வராது, சண்டை வந்துடும் அப்படின்னு. ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் வந்து நீங்கள் எப்படியோ அதில் மாட்டிக்கிடுவீங்க. அந்த பாசத்திற்கு பண்பட்டு வலையில் விழுந்து கடன் கொடுப்பீர்கள். என்ன, நீங்கள் வச்சிருக்கிற பணம் தான் கொடுத்தா பரவாயில்ல, நீங்கள் கடன் வாங்கி கடன் கொடுப்பது வந்து அது ஆகாது, அதை விட்டுருங்க. அது நல்லது அல்ல. ஏனென்றால் அடுத்து 7.5 சனி தொடங்கும் போது இந்த வேதனை வந்து அங்கே தாக்கும்.
நான் முன்கூட்டியே கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணுறேன். யோகச்சனி இப்போ இருக்குது, யோகச்சனி கழிஞ்சதுக்கப்புறம் 7.5 சனின்னு ஒன்று வரும். அப்போ இந்த பரிதாபப்பட்டு கொடுத்த கடன் நீங்கள் சுமக்க வேண்டிய கட்டாயம், கேவலப்பட வேண்டிய கட்டாயம் கூட வந்துடும். அதனால் இப்போவே கொஞ்சம் உஷாராகி கொள்வது நல்லது. உங்கள்கிட்ட இருந்த பணத்தை கொடுங்க, பிரத்யார்ட்ட வாங்கி நீங்கள் கொடுக்கறது அப்படி நல்லதல்ல. அதே போல் உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க, பிரத்யார்ட்ட அவர் வாங்குறாரு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட சொன்னால் போடாதங்க. இதுவும் சிக்கலான விஷயம். நீங்கள் பணம் கொடுக்கறது ஒன்று தான், ஜாமீன் கையெழுத்து போடுறது ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். ஆகையினால் இந்த மாதிரி சிக்கல்லாம் மாட்டிக்கிடாதங்க. இது ஒரு வகை. அது அடுத்தபடியாக 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். மேசராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தை பார்த்துச்சுன்னா இதுவரையில் ஏற்பட்ட கேவலங்கள், நோஸ்கட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில், அதெல்லாம் அந்த நோஸ்கட்டு, கேவலங்கள் இத்தியாதி இவைகள் எல்லாம் எல்லாமே கரைந்து, அதாவது எரிக்கப்பட்டு விடும். இந்த குருவின் பார்வை எங்கே 8ஆம் இடத்துக்கு விழுகின்ற காரணத்தினாலே ஆயுள் கெட்டி முதல்ல, அடுத்தபடியாக கேவலங்கள் எரிக்கப்பட்டு விடுகின்றது. ஆகையினால் உங்களுடைய மனம் சாந்தமும் சௌக்கியமும் அடையக்கூடிய ஒரு அருமையான பார்வையாக இந்த குரு பகவான் பார்க்கின்றார். அடுத்த பார்வை 10ஆம் இடத்தை நோக்குகின்றார். 10ஆம் வீடு என்பது அதாவது தொழில், ஜீவிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், சம்பள உயர்வு இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சம்பள உயர்வு கொஞ்சம் 10%, 20%, 100% அப்படியே இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு. அதே போல் தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பன்னாட்டு கம்பெனிகளுடைய வரவேற்பு உங்களிடம் காணப்படும், உங்களுக்கு சேரும். அப்படிப்பட்டது. அதாவது பெரிய தொழில் பண்ணக்கூடியவங்க, சாதாரண மிடில் கிளாஸ் அதுக்கும் கீழே உள்ள தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உங்களுடைய ப்ராடக்ட்டுகளுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, செல்வம், செல்வாக்கு கிடைக்க பெற்று நிறைய புக்கிங் வரும். ஆகையினால் நீங்கள் தொழிலாளர்கள் பத்தலே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ரவ்வும் பகலும் வேலை செய்து சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது. வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு கடல் கடந்த வாடிபம். ஏனென்றால் மகரத்தில் தான் அந்த சந்திரன் இருக்கிறார். சந்திரன் என்பது நீர்க்கிரகம். அவர் இன்னொரு இடத்துல போய் தான் இருக்கிறார். இதை குரு பார்த்துருக்கிறார். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாகிய சனியும் ஆட்சி மூல திரிகோணமாக அந்த 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். பல லட்சம் கோடிகளை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த மகர சந்திரனை இந்த குரு அதாவது 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால, ஆக தொழில்துறையில் வியாபாரத்தில் முன்னேறி கடல் கடந்து நீங்கள் சென்று வரக்கூடிய, இது ஒரு உல்லாச பயணமாக கூட போயிட்டு வரலாம், அல்லது வியாபார சம்பந்தமாக கூட நீங்கள் போயிட்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு டூர் இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது சுய ஜாதகத்தில் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கோச்சாரத்தில் இது பேசின்னு இருக்கிறேன். கோச்சாரத்தில் இந்த யோகம் வந்துடுத்து. அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தில் சில பேருக்கு கடல் கடந்தே போக முடியாது அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்கும், ஒரு அதிகார கட்டமாக அந்த ஜாதகத்தில் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அருகாமையில் உள்ள உங்கள் ஜோசிய குருக்கள்கிட்ட போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த குருப்பெயர்ச்சி ஆண்டில் வெளிநாடு சுற்றுலாவுக்காக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஒரு யோகம் உண்டு. இது பார்வை பலன் அப்படின்னு பார்த்தோம். நல்ல கர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு யோக அமைப்பு. நல்ல கர்மங்கள் என்ன? கிரக பிரவேசம், வீடு கட்டுதல், கடை அமைத்தல், அல்லங்கில் கடகண்ணி கட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 4 கடைகளை கட்டி வாடகைக்கு விடுறது, இல்லை கல்யாண மண்டபம் கட்டுறது வாடகைக்கு விடுறது, இந்த மாதிரி இப்படிப்பட்ட சில செயல்களெல்லாம் இந்த மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு பெரும்பாலும் அமையும். சில மேசராசியிலே பிறந்த நண்பர்களுக்கு மலைப்பிரதேசங்களில் குடியிருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிட்டும். அல்லங்கில் மலை பிரதேசத்தில் இடம் வாங்கி போடக்கூடிய ஒரு காப்பி தோட்டம், தேயிலை தோட்டம், அல்லங்கில் அதில் ஒரு பங்குதாரராக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இவையெல்லாம் உங்களுக்கு சேரும். இன்னும் சில பேருக்கு போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டவற்றில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லங்கில் அதில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். மிகவும் அருமையாக இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளலாம். இது நல்ல கர்மங்கள் என்று சொல்லக்கூடியது ஆகும். இப்போ பார்வை பலன்களை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக தான் பார்த்துருக்கோம். விரிவாக பேசணும்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசலாம். சுருக்கமாக பார்த்துருக்குறோம். இனி ஸ்தான பல வரிசையில் பார்க்கலாம். இப்போது மேச ராசி, உங்களுடைய வீட்டிற்கு அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல தன காரகன் தன ஸ்தானத்தில் கோச்சாரத்தில் இருக்கலாம். அதாவது பிறவி ஜாதகத்தில் தன காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தனம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு உண்டு. கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல குரு இருந்தால் தனம் சேரும் என்பது ஒரு விதி.
கோச்சாரத்துக்கும் அடிப்படை ஜாதகத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் சில இடங்களில் நிறைய வந்துடும். இவர் தனக்காரகன், இந்த கோச்சாரத்திலையும் சரி அடிப்படையிலையும் சரி தனக்காரகன் தான். கோச்சாரத்தில் வந்து 2ஆம் இடத்துல தன வீட்டில் அவர் இருக்கின்ற காரணத்தினாலே தனம் நிறையா கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் சில விளக்கங்கள். இப்போ எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதை பொறுத்த மட்டும் உங்கள் வீட்டிற்கு அது 2ஆம் வீடு. இந்த 2ஆம் இடத்திற்கு 5ஆம் வீட்டில் வந்து கேது இருக்கின்றார். அந்த கேதுவை குரு பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வத்தினால் யோகமும் ஒரு குருவின் யோகம், இந்த 2 பேருடைய ஒரு ஆசிகள் மூலமாக பல லட்சங்கள் கோடிகள் பல மில்லியனராக வரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை இந்த 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற இந்த குரு, ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் அவர் வந்து 2ஆம் பாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறார். கார்த்திகை 2ஆம் பாதத்தில் தான் ரிஷபராசி ஸ்டார்ட் ஆகுது. ஆகினாலே மேச ராசியிலே அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் இதெல்லாம் மெஞ்ஞான வழியாக கிடைக்கக்கூடியது. அதே போல குருவின் அருளும், இந்த 2 பேருடைய அருள் வந்து மிகச்சிறப்பாக அமையப்பெறுகின்றது. 2ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல கேது, உங்களுடைய வீட்டிற்கு 6ஆம் வீடு. அதே சமயத்தில் குரு இருக்கின்ற வீட்டிற்கு அது 5ஆம் வீடு. அந்த 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்தையும் அந்த குரு பார்க்கின்ற காரணத்தினாலதான் குருவின் அருளும் அப்படின்னு சொன்னேன். 2 பேருடைய உதவியினால் அது கிடைக்கும். அடுத்தபடியாக பரணியில் பிறந்தவர்களுக்கு, பரணி நட்சத்திரத்தில் மேசராசி முழுவதும் பரணி முழுவதும் மேசராசியில் வந்து அடங்கும். அந்த பரணியில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தமட்டில் இங்கே கிடைக்கக்கூடியது வந்து அதிகாரம் மிக்க ஒரு உத்தரால், அதாவது அதிகார பலம் மிக்க, அப்படிப்பட்ட, அதாவது அரசியலில் இருக்கலாம், அல்லங்கில் உயர்மட்ட பதவியில் IAS IPS இந்த மாதிரி பதவிகளில் இருக்கக்கூடிய ஒருத்தரால் உங்களுக்கு சில யோகங்கள், அதாவது சப்போர்ட்டு கிடைக்கும். இந்த சப்போர்ட் அல்லங்கில் ஆலோசனை கிடைக்க பெற்று அதன் மூலமாக உங்களுடைய தொழில் யோகம் வளரும், அல்லங்கில் வியாபாரம் பெருகும், அல்லங்கில் உங்களுடைய உத்தியோகத்திலே பெரிய ஒரு அமைப்பாக ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு பெரிய சீட்டில் போய் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக பல லட்சங்களை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு நண்பர். அதான் அடுத்தபடியாக அதே போல 2 பேருன்னு சொன்னோம் இல்லையா, அது அடுத்தபடியாக கலை அம்சம் உடைய ஒருத்தர் அல்லங்கில் ஒருத்தி, இப்படிப்பட்ட ஒரு நபரால் உங்களுக்கு வந்து இந்த பரணியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கப் பெறுவீர்கள். அவருடைய சப்போர்ட்டால பல லட்சம் பல மில்லியனரா வரக்கூடிய ஒரு யோக அமைப்பெல்லாம் மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கின்றது. அடுத்தபடியாக கார்த்திகை முதல் பாதம், கார்த்திகை முழுசும் இதில் வராது, கார்த்திகை முதல் பாதத்திலே பிறந்தவர்களை பொறுத்தமட்டில் ரகசிய உறவு கொண்டு விளங்கக்கூடிய ஒருத்தியினால், ரகசிய உறவு, அதாவது கள்ளத்தனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது இந்த காலத்தில் வந்து சர்வசாதாரணமாக போயிடுச்சு, அந்த மாதிரியாக இருக்கிறது. இந்த ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு 2ஆம் பாதத்தில் குரு வந்திருக்கிறாரு. அதே கேது வந்து அஸ்தம் 3ல் கேது அமைய பெற்றிருக்கு. அதனால அந்த கார்த்திகை 2ம் இந்த அஸ்தம் 3ம் அப்படிங்கிறது வந்து புருஷன் கணவன் மனைவி போல். அதனால தான் தொடர்பினால், அதாவது இல்லீகல் தொடர்பினால், இது வந்து தப்பு தான், இருந்தாலும் இந்த சமயத்தில் வந்து அப்படிப்பட்ட சப்போர்ட் வந்து பரணி 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அது அமையப்பெறுகின்றது. இது இயற்கையாக அமையக்கூடிய ஒரு சாத்திய கூறுகள். அதே போல் ரகசியமான நண்பன், அது ஒருத்தி அப்படின்னு சொன்னேன், இன்னொன்று ரகசிய நண்பன். அதாவது அந்த நண்பன் வந்து ஏன் ரகசியம் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து பெரும்பாலும் வெளியில் காட்டிக்கிட விரும்பாத நண்பனாக இருப்பார், அல்லது உங்கள் ஆத்துக்காரிக்கு வந்து அவர் எதிரியாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்து விரோதமான போக்கில் உள்ளவர், நீங்கள் விடாப்பிடியாக அவரை தொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நண்பர், அதாவது ரகசிய நண்பர், ரகசிய தோழன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படிப்பட்டவர்களால் இந்த கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது இப்படித்தான் அப்படின்னு இல்லை, அது வேற நண்பர்கள் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பட்சை சம்பாத்தியம் என்பது அருமையாக இருக்கின்றது. சம்பாத்தியம் பண்ணுவதற்குரிய வழிமுறைகளையும் சப்போர்ட்டுகளையும் தான் இவர்கள் கொடுப்பார்கள். அவங்க கொண்டு வந்து அமௌண்ட்டை கொண்டு வந்து கொட்ட மாட்டாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஆலோசனை, அல்லங்கில் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டங்கள், இந்த மாதிரியான வகையில் வந்து மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த ஸ்தான பலத்தின் மூலமாக குரு 2ஆம் இடத்திலே அமர்ந்துண்டு, அது 5ஆம் இடத்திலே உள்ள கேது, 2க்கு 5ஆம் வீடு, நல்லா யோசிச்சுக்க, உங்கள் வீட்டுக்கு 6ஆம் வீடு, குரு இருக்கின்ற வீட்டிற்கு 5ஆம் வீடு. அப்படிங்கிற காரணத்தினால இப்படிப்பட்டதாக அமைகின்றது. ஏனென்றால் அந்த மேசராசிக்கு 8ஆம் வீடும் நீங்கள் தான்.
உங்களுடைய ராசி நாயகன் தான் அதுக்கு தலைவர். 8ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல அந்த ராசி நாயகனும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் அமர்ந்திருக்கிறார். ஆகையினால்தான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கின்றது. அது நீங்கள் தவிர்ப்பது நல்லது என்னை பொறுத்த மட்டும். ஏன்னா குடும்பத்தில் பின்னால் குழப்பங்கள் உண்டாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. அடுத்தபடியாக 2ஆம் இடத்திற்கு அவர் 1ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 2ஆம் இடத்திற்கு அவர் 1ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தனம் பெருகும். எப்படியோ ஏதோ ஒரு தொழில், ஏதோ ஒரு வியாபாரம், ஏதோ ஒரு உத்தியோகம், அந்த வகையில் தனம் இந்த ஆண்டிலே நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்தபடியாக 3ஆம் இடத்திற்கு அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் வீடு என்பது தைரியம், வீரியம், பராக்கிரமம். 3ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த 3ஆம் வீடு, 3ஆம் இடத்துக்கு 7ஆம் வீடு என்பது உங்களுடைய 9ஆம் வீடு. ஆக இந்த சகோதர சகோதரிகள் வகையில் செலவினங்கள் அதிகமாகவே உங்களுக்கு ஏற்படும். அது சுப செலவாகவும் இருக்கலாம், வேறு செலவாகவும், மருத்துவ செலவாக கூட இருக்கலாம், அல்லங்கில் இன்னும் வேறு செலவாகவும் இருக்கலாம். ஆகையினால இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக, அதாவது தோப்பனா இரத்த கலப்பு சம்பந்தப்படைய இளைய இந்த ஒன்று விட்ட பங்காளி அப்படின்னு சொல்லும் இல்லையா, இப்படிப்பட்டவர்களால் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகவே நடக்கும், செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். 4ஆம் இடத்திற்கு அவர் 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தாய் நலம் அடைவாள், கல்வி மேம்பாடு அடையும், நல்ல அதிக மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடியதாக அமையும் மாணாக்கர்களுக்கு. அதே போல் சுகம் பெருகும். வண்டி வாகனங்கள், பழுதுபட்ட வண்டி வாகனங்கள் எல்லாம் மாற்றி புதியதாக வாங்கி அமைச்சுக்கிடுவீங்க, அப்படிப்பட்ட யோகம் இருக்கின்றது. வீடு மனை கட்டக்கூடிய வாய்ப்பு, சொந்தமாக அமையக்கூடிய நிறைய பேருக்கு இது சொந்தமாக இந்த ஆண்டில் அமைஞ்சிடும். அதே போல் இந்த மேசத்திலே பிறந்த அத்தனை பேருக்குமே இந்த குறுப்பெயர்ச்சி ஆண்டில் நிலமே இல்லாமல் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு காணி நிலமாவது அமைந்து விடும். இது உறுதியாகவே கிடைக்கும். மேசராசியிலே கிட்டத்தட்ட ஒரு 80% பேருக்கு நிச்சயமாக நிலபுலன்கள் சேர்ந்துடும். சில பேருக்கு சொந்தமாக வீடு கட்டுதல், இடம் வாங்கி போடுதல், இந்த எஸ்டேட்டுகளை வாங்கி போடுறது, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு பெரிய வெற்றி அடைதல், சில பேர் வீடு கட்டி விற்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு 3 பங்கு 4 பங்கு ராஜயோகமாக அமைஞ்சிடும். அப்படிப்பட்ட, அதாவது வீடு சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். சில பேருக்கு நினைச்சேன்னு சொன்னால் புதைபொருளே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலாம். அப்படிப்பட்ட யோக அமைப்பு மேசத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சியினால் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த புதையல்னு நினைச்சிட வேண்டாம், புதையலுக்கு ஒப்பான, அதான் பல லட்சம் கோடிகள்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான யோக அமைப்பு இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், போக 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 நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. அதே போல் அந்த தோட்டம் துறவு உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல மகசூல் எதிர்பார்க்கலாம். 4ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தில் வாகன போக்குவரத்து வைத்து தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கு இது பெரும்பாலும் மும்மடங்கு லாபத்தை கொண்டு சேர்க்கும். வாகனம் வாங்கி விற்றல், அல்லங்கில் அந்த வாகனம் சம்பந்தப்பட்ட பேர் ஸ்பாட்ஸ் விற்கிறது, தயாரிக்கிறது, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல யோகம் இருக்கிறது. அடுத்தபடியாக 5ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே குலதெய்வ வழிபாடு அடிக்கடி போய் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு காணப்படுகின்றது. ஏன்னா 5ஆம் வீடு தான், அதாவது உங்களுக்கு 5ஆம் வீடு பிள்ளைகள் வீடு. அந்த 5ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினாலே அவரோடு சூரியனும் சேர்ந்துருவார். சேர்றதுனால அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்கள் பிள்ளைகளுக்கு அரசு உத்தியோகம் தேடி சேரும். அப்படிப்பட்டதாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்து 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே, 6ஆம் இடத்திற்கு 9ஆம் வீடு அப்படிங்கிற காரணத்தினாலே தோப்பனார் வழி வகையினர்களுக்கு நீங்கள் சில பேருக்கு கடன் கொடுத்து கெட்ட பேர் எடுக்க வேண்டியது வரும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. உடல் நலம் தேரும். உடல் நலத்திலெல்லாம் பிரச்சனை இருக்கா, தேரும். வழக்கு வம்பு தும்புகள் தீர்த்து வைக்கப்பட்டு உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். 7ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவி இவ்வளவு யோகம் இருந்தாலும் கூட கணவன் மனைவி சில பிணக்குகள், சில சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். இது என்ன சாமி, குரு 2ஆம் இடத்துக்கு வந்தால் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கணவன் சிண்டு எடுத்து விடுறீங்களே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது இயற்கையாக வரத்தான் செய்யும். ஏனென்றால் 7ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்துல போய் ஒளிஞ்சுண்டார். ஆகையினால அந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் வரும். அதனால் தாம்பத்திய வாழ்க்கை கூட சில சமயங்களில் கொஞ்சம் வெறுப்படைஞ்சு மறுபடியும் சரியாயிரும். அப்படிப்பட்டது. அடுத்து 8ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே கௌரவ குறைச்சலான சம்பவங்கள் எதுவும் நடக்காது. அது கணவன் மனைவிக்குள்ள நடந்தால் தான் நடந்தபடி வெளியே நடக்கிறதுக்கு பதிலாக உள்ளுக்குள்ள நடந்துடும். அதுதான், அவ்வளோதான் வித்தியாசம். ஆக இந்த மாதிரி நடந்து அந்த வெளில உங்களுக்கு நல்ல உயர்ந்த மரியாதை, மதிப்பு இவைகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆயுள் கெட்டியாக இருக்கின்றது. அடுத்து
9ஆம் இடத்துக்கு அவர் 6ஆம் இடத்துல, இந்த தோப்பனார் வர்க்கம் தான் இது கணக்கு. அந்த 9ஆம் வீடே அவருடைய வியாழனுடைய வீடு தான். அவர் வீட்டுக்கு அவர் அந்த வீட்டுக்கு 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால தோப்பனார் வர்க்கத்தில் ஒரு சண்டை வந்து விலகும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, தோப்பனார் வர்க்கத்தில் ஒரு சண்டை வந்து பின்ன சமாதானம் ஆயிடுவேன். ஆனால் சண்டை வந்தது ஒரு ரெக்கார்டு தானே, அப்படிப்பட்டதாக அமைந்துவிடும். அடுத்தபடியாக 10ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய தொழிலை விட்டுவிட்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த தொழிலை மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சேரும். வெளிநாடு பிரயாணம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் உடையவர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்து கொண்டு இருப்பவர்கள் மேசராசியாக இருந்தால் அவர்களும் அண்டை நாட்டோடு அந்த வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு தேடி வரும். அடுத்தபடியாக உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு அவர் 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பெரும்பாலும் இங்கே சம்பாத்தியம் பண்ணி நிலபுலன்களில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு காணப்படுகின்றது. 12ஆம் இடத்திற்கு அவர் 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயனசயன போக பாக்கியம் தந்து தங்கு தடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள். இப்படியாக இந்த குறுப்பெயர்ச்சி ஆண்டு மிக வலிமையானதாக இருக்கின்றது. ஆகையினால காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள். அடுத்து 7.5 வருகிறது. அந்த 7.5 இப்போ சாமி நல்லா சொல்லி கொடுக்கும்போது திடீர்னு 7.5 வருது, எதுக்கு யாவப்படுத்துறேன்னு சில பேர் கேட்குறீங்க. எப்பயுமே நல்லதை சொல்லி கொண்டு வரும்போதே நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அடுத்து வருவது எப்படி வருது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டால் நம்ம நல்லது கிடைக்கிறச்சே நம்ம உஷாராக எதை வாங்கணும் எதை வாங்கப்படாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிந்து நடந்து கொள்ள அது வழி வகுக்கும். அதுக்காகத்தான் கொஞ்சம் அப்பப்போ லேசாக உங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்குறேன். அதாவது பதவி வரும்போது பவுசோடு ஆடிடக்கூடாது. அதே போல் அந்த வறுமை வந்தால் ஆடாதே அப்படின்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எச்சரிக்கையாகவும் இருந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.